சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக இபிஎஸ் இன்றும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த 3வது நாளில் யார் யாரிடம் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன பிரகாஷ்? அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர்கள் ரத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், கொறடா SP வேலுமணி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. இன்றைய தினம் காலையில அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி சார்ந்த நிர்வாகிகள், அந்த தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர் மற்றும் கட்சியில அந்த தொகுதி சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. தொடர்ந்து அரக்கோணம் தொகுதியை தொடர்ந்து அடுத்ததாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டங்களை தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தான் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. தோல்விக்கான காரணம் என்ன, அந்த இடத்துல தேர்தல் பணியாற்றிய போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, என்னென்ன சவால்கள் இருந்தது, எல்லாரும் எப்படி வேலை செஞ்சாங்க என்பது குறித்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்ததோடு அவர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில அவர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்த இந்த அறிவுரைகள், ஆலோசனைகள் கட்சியுடைய தலைமை சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இந்த முதல் கட்ட இந்த ஆலோசனை கூட்டமானது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.